அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த வயசுல அவருக்கு உண்டான அந்த மாஸ் சீன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ், ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பழைய ரஜினியை டெக்னிக்கலா படம் வந்து சூப்பர். எல்லாம் போட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கும், அன்பரி மாஸ்டர் இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய ஒரு கால். ஒரு குடும்பத்துல அப்பா, தாத்தா, பையன் 3 பேருமே ரஜினி ரசிகர். இந்திய சினிமாவில் ஒருத்தர் 50 வருஷமா அது ஒரே இண்டஸ்ட்ரியில நம்பர் 1, பிசினஸ்ல நம்பர் 1, மக்கள் கொண்டாடக்கூடிய இடத்துல நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான். ஒரு நடிகர் ரஜினிகாந்தாக இன்னைக்கு இந்த உயரத்துக்கு போயிருக்காருன்னா அவருடைய பணிவு. பாலச்சந்தர் நன்றி மறவாம இருக்கிற விஷயம். பாலச்சந்தருக்கெல்லாம் பல நேரங்கள்ல பல சிக்கல்கள் வந்தப்ப கேட்காமே போய் கையை கொடுத்து தூக்குனது வந்து 50 ஆண்டு காலத்துக்கு வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. விஜய் சொல்லலின்ற ஒரு வருத்தம் இருக்கு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவர் வந்து விஜய் வந்து அவர் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டார். ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் விஜயே ரஜினி ரசிகராக தான் சினிமாக்குள்ள ப்ரொமோஷன் ஆறாரு. ஃபைனலா லோகேஷ் என்ன பண்றாரு சார்? அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? லோகேஷ் வந்து இப்ப அடுத்த படம் இமிடியேட்டா அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ண லோகேஷ் கதாநாயகன் நடிக்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. கைதி 2ல என்னன்னா இந்த படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் ஆயிருக்காரு. படத்துக்கு அடுத்த படத்துக்கு ஹைப் வேணும் இல்லையா, 75 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு. தகவல் வரும் 75 கோடி ரூபாய் இந்த ட்ரீம் அரியாஸ்ல கேட்டதாகவும், அதனால அவங்க கொஞ்சம் யோசிக்கிறதாகவும். ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நம்ம கூலி ஸ்பெஷல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலை சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது உங்களோட பார்வையில் கூலி? நீங்கெல்லாம் முதல் நாள் நைட்டே இப்போ தங்கியிருந்து படம் பார்த்து வந்திருக்கீங்க போல. இல்லை சார். கூலியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்காக சேர்ந்த கூட்டம் தான். நானா சேர்ந்த கூட்டம் இல்லை, அதுவாக சேர்ந்த கூட்டம், அன்பால் சேர்ந்த கூட்டம்ங்கிற மாதிரி அவருக்காக சேர்ந்த கூட்டம் தான் அந்த படம். அவரை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெருசாக அந்த படம் புரியாது. இந்த வயசில் அவருக்கு உண்டான அந்த மாஸ் சீனு, அந்த ஃபைட் சீக்வன்ஸு ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். இல்லை கமர்ஷியலாக பார்க்க எப்படி சார் இருக்கு? ரஜினி ஃபேன்ஸுக்கும் சரி, அந்த ரஜினி ஃபேன்ஸுக்கு ரஜினியை மட்டும் காமிச்சாலே 2 மணி நேரம் பார்க்கக்கூடியவங்க தான். ஏன்னா அந்த படத்தில் அவருக்கு உண்டான தேவையான மாஸ் சாங் இருக்குது, ஃபைட் இருக்குது. ஃபைட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அன்பரி மாஸ்டர் மாஸ் சீன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான படம் தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. காமனான ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க கதை கேட்பாங்கல்ல, அது வந்து தெரியாது. இப்போ சிண்டிகேட்டில் இருந்து பேசுகிறாங்க, அமீர் கான் வராரு அப்படிங்கிற மாதிரி, அது யார் அமீர் கான் டானுங்கிறாங்க. அமீர் கான் எந்த டானு, அவள் எவ்வளோ பெரிய வெயிட்டு, அதுக்கு ஒரு சீன் வேணும்ல. அமீர் கானுடைய பேக்ரவுண்டில் என்ன எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் காட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு சீன் வேணும்ல. அது புரியல இல்லை அவங்களுக்கு, அதெல்லாம் இல்லை அந்த படத்தில். அதுதான் சிக்கல். இப்போ விண்டேஜ் ரஜினி காட்டுறாங்க. அந்த விண்டேஜ் ரஜினி போர்ஷன்லாம் எக்ஸலண்ட்டான போர்ஷன். அது அதில் அந்த ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், பஸ் ஃபைட்லாம் வந்து உபேந்திர அவர் பண்ணுறது. பட் அந்த சீன்லாம் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு லென்த்தியாக கொண்டு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தாங்கன்னா கூட அது ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இல்லை அந்த டிஏஜின்னு வரும்பொழுது எப்படி இருந்தது? பழைய ரஜினியை டெக்னிக்கலாக படம் வந்து சூப்பர். எல்லாம் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கும், அன்பரி மாஸ்டர் இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மேன்ஷன் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக டெக்னிக்கல் ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெல்குட்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கிரிப்டின் சைடு வர்றப்ப அது நிறைய இடங்கள்ல அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாகார்ஜுனா த கிங் அவரோட போர்ஷன்ஸ் எப்படி இருந்தா? அவர் ஸ்டைலிஷான ஒரு வில்லனா அவரை பார்க்கும் பொழுது இந்த ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டாங்களா சார்? இந்த மாதிரி அவர் காலத்திலேயே அவர் வந்து பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ. பார்த்தீங்கன்னா இதை திருடாது, உதயம் படங்கள்லாம் டப் பண்ண படம் தான். அது எல்லாமே டப் பண்ண படம். அவர் டேரக்டர் நடித்த படம் ரட்சகன் தமிழில் பண்ணியிருப்பார். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கோவம் வந்து நரம்பெல்லாம் முறுக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர், ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ. இப்போ தான் வில்லன். அவர் ஒரிஜினலாக ஸ்டைலிஷான ஒன்றும் ஆந்திராவில் கொண்டாடக்கூடிய, ஆந்திராவில் இன்றைக்கி அவர் ஹீரோ தான். அப்படி இருக்க தமிழில் பண்ணியிருக்கிறாரு. பட் அவர் கொடுத்த கேரக்டர் அவர் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகே, அதான் கிங் அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. உபேந்திரா வந்து சின்ன போர்ஷனாலுமே கூட இந்த ரஜினி மேலே இருக்கக்கூடிய பற்று நம்மள அந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியுது. சொல்கிற மேலே தான் கைப்பார், அந்த கையை தொட்டு வணங்குவார். உபேந்திரா வந்து தன்னோட குருநாதரா, தன்னோட உலகமாகவே ரஜினி அவர்களை பார்க்குறாரு. உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் நடிகர் மட்டும் கிடையாது, பேசிக்காக டேரக்டர். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஓம் மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. கிரியேட்டிவ் டைரக்டர் ப்ளஸ் டைரக்டர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. பெர்சனலாகவே அவர் ரஜினியோட ரசிகர், பெரிய தீவிரமான ரஜினி ரசிகர், ரஜினியோடைய ஃபாலோவர்ஸ், அந்த மாதிரி ஒரு நபர் தான். இந்த படத்தில் அவர் கொடுத்த கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தால் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அது அவருடைய காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் அவங்கள பற்றி பேசணும். ஏன்னா ஸ்டேஜில் ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க,
அதை நீங்க பாருங்க அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ அப்படியே மாறி இருக்காரு இல்லைங்க சார் அவங்களோட ஆக்டிங் அப்படின்றது. இல்லை, ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஏற்கனவே 7ஆம் அறிவில் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஆமா. பிரில்லியண்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அதை கம்பேர் பண்ணுறப்ப ஓகே, அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்க நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் அங்கே இல்லை. அதான் சிக்கல். இப்போ என்னன்னா, நான் அந்த சீன் அந்த மாதிரி இல்லை. இப்போ ஸ்ருதிஹாசனை வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறுறாங்க, பின்னாடி சௌபின் துரத்திட்டு வர்றாரு, அங்கே பேசஞ்சரில் எல்லாருமே இப்படி அடிக்கிறாங்க. இத்தனை பேர் சேர்ந்து சௌபினை பிடிச்சிட முடியாதா? அதுவே லாஜிக் மிஸ்டேக். அந்த சீனே வந்து இதாக இல்லை. என்னதான் அங்கே நடித்து அவங்க ஸ்கோர் பண்ணாலும் அந்த சீன் வந்து அவங்கள தூக்கி நிப்பாட்டல. லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் எல்லாரும் சேர்ந்து சௌபின் அடிக்கிறாங்க, எல்லாரையும் ஒரு கேங்காக வந்து ட்ரெயினை கேட்ச் பண்ணால் கூட அவ்வளோ லாஜிக் இருக்கும். தனியாக ஓடி வர்றாரு, அவங்க எல்லாரையும் அவரை பிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறப்ப அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த சீனால் அடிபட்டு போகுது. ஓகே, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மற்றபடி அவங்க கொடுத்த வேலையை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கதையை வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க, படம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்தாலுமே கூட ஏன் எங்கேருந்து சார் அந்த நெகட்டிவிட்டி தொடங்குது? ஏன் சோசியல் மீடியாக்களில் இவ்வளோ தூரம் வச்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண என்ன காரணம்? நெகட்டிவ் பெர்சனல் அஜெண்டாவெலாம் ஒன்றுமே கிடையாது. படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. படம் ரிலீஸ் ஆன உடனே இங்கே போடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தான். இப்போ படம் வந்து இன்னொரு காரணம் என்னன்னா, 2000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் போகுது. இவ்வளோ கொடுத்து படம் கொடுத்து பார்த்துட்டு படம் நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு அந்த கோபம் இருக்கும்ல. இல்லை, ஒருத்தர்லாம் நான் எழுதியிருக்காரு, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் போடுறாங்க பாருப்பா, அதில் வந்து பாதி பேர் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்லாம். இல்லை, அது தனிப்பட்ட முறையில் அவங்க தனியாக பண்ணுறாங்க. விஜய் ஃபேன்ஸ் தனியாக வந்து கார்னர் பண்ணி பண்ணுறாங்க, அது இருக்கட்டும். அதையும் தாண்டி காமனான ஆடியன்ஸ் படம் பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்க ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் பெருசாக போயிருக்குமே. ரெண்டாவது டிக்கெட் அதிகமாக விற்றுது, இவ்வளோ கொடுத்து வாங்கி படம் பார்த்துருக்கேன், படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கும்ல. அதெல்லாம் கூட அவங்களுக்கு அதிகப்படியான ரியாக்ஷனாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். கூலி விசஸ் வார் 2 கம்பேர் பண்ணும்பொழுது எல்லா இடங்களையும் கூலி தான் ஒரு ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த வார் 2 வந்து மொத்தமாக முடிஞ்சிச்சு படம். அது ஒன்றும் கிடையாது. அதில் வந்து ஓப்பனிங் சீனே ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு வர்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். தெலுங்கு மசாலாவெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அள்ளி போட்டிருக்காங்க அதில். அது வார் 2. ஹிந்தி படமாக இருந்தாலும் கூட அது பக்கா தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்காது. ஆனால் கூலியை பொறுத்த வரைக்கும் அது ரஜினிகாந்தை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி ரஜினிகாந்த் ஆடியன்ஸுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படம். ஓகே, அதில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, சீன்ஸ்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளாக இருக்குது, கேரக்டர் ரிவீல் பண்ணுறதுல நிறையா மிஸ்டேக் விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் சரியாக பண்ணியிருந்தாருன்னா படம் நல்லாயிருக்கும். குறிப்பாக அனிருத் படம் டைட்டில் கார்டில் வச்சவர் தான் கீபோர்டில். படம் எண்டு ரோலிங் கார்டில் வரைக்கும் கை எடுக்கவே இல்லை. நானும் இருக்கேன்னு வாசிட்டே இருக்கார். அதாவது எந்த இடத்துல மியூசிக் பண்ணணும், எந்த இடத்துல சைலண்ட் விடணும், எந்த இடத்துல வந்து அதை வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணுங்கிற ஒரு நாலேஜ் வேணும். ஆனால் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய பங்களிப்பு அதில் இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக படம் முழுவதுமே ஏதாவது ஒரு பிட்டில் ஒரு ராப் சாங் பாடிட்டே இருக்காப்புல. அது அவர் வயசுலேயே பாடுறாப்புல. எல்லா சீன்லேயும் வருது. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். 50 வருஷம் தொடர்ந்து அந்த குதிரை பயணிச்சுக்கிட்டு இருக்கு கூலி வரைக்கும். எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ட்ராவல்? இல்லை, 50 வருடம்ங்கிறதான் மிகப்பெரிய ஒரு மேஜிக் தான். நீங்கள் ஒரு குடும்பத்தில் அப்பா, தாத்தா, பையன் 3 பேருமே ரஜினி ரசிகர். அதெல்லாம் வந்து வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்திய சினிமாவில் ஒருத்தர் 50 வருஷமாக அது ஒரே இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 பிஸ்னஸில் நம்பர் 1 மக்கள் கொண்டாடக்கூடிய இடத்துல நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான். ஓகே, வேறு யாருமே கிடையாது. இவருடைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து வேறு கேரக்டர் போயிட்டாங்க. இவர் ஆரம்பிச்சது வேணா வில்லனாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஹீரோ. அபூர்வ ராகங்கள் இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆன நாள். இன்றைக்கி வந்து முதல் படம் முதல் காட்சி ரிலீஸ் ஆன நாள். அந்த கேட்டை திறந்துட்டு வர்றார். அன்றைக்கி திறந்த கேட்டு தான் மூடவே இல்லை, வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக போயிட்டுருக்கு. 50 வருஷமாக ஒரு 3-4 தலைமுறையை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னா ரஜினிகாந்த் தான். அதுக்கு அவர் தொழில் மேல் உள்ள அந்த டெடிகேஷன் தான். இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பாமரர்களுக்கும் ரவுசுகளுக்கும் எல்லாருக்கும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னு ஒரு விஷயம் தான். தேவா பாட்டுக்கெல்லாம் வெளியே ஒரு குழந்தை ஆடிட்டு இருக்கு, ஆனால் உள்ளே போக முடியாது அப்படின்னு வருத்தம் இருந்தாலும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த குழந்தைகளையும் கட்டி போட்டவர் தான் ரஜினி அவர்கள். அது அவர் திட்டமிட்டே பண்ணல. அது அவர் நேச்சராகவே அவர் எதையுமே திட்டமிட்டே பண்ணல. அதான் அது அவரோட ஒரு பெரிய ப்ளஸ். அதான் அவருக்கு ஒரு காட் கிஃப்ட்டுங்கிறது. என்னென்னா அவர் எதையுமே திட்டமிட்டு பண்ணலாம். நம்ம இப்படி தான் பண்ணணும், நம்ம இமேஜ் இப்படி தான் காட்டணும், நம்ம குழந்தைகளை கவர் பண்ணுற மாதிரி நடிக்கணும், பெரியவங்களை அந்த மாதிரி எதையுமே அவர் திட்டமிடல. எல்லாமே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அமைஞ்சுது. ஒரு குழந்தைகளை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க ஒரு நடிகர் அப்படின்னா அந்த நடிகர் ரொம்ப லாங் ஸ்டாண்ட் நிற்கலாங்கிறதுக்கு உதாரணம் இவர் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு பிடிக்கணும். முதல்ல அவருக்கு பண்ணக்கூடிய அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், ஜிமிக்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், குழந்தைங்க பார்த்து சிரிச்சிச்சுன்னா அது பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறை குழந்தைகளுக்கும் பிடிக்குது. வர இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிற குழந்தையா இருக்கப்போ அந்த பார்த்து ரசிச்சிருப்பாரு, பாட்டு கேட்டுருப்பாரு. இன்னைக்கும் அவருக்கும் பிடிக்குது, அவர் குழந்தைக்கும் இவரை பிடிக்குது. அப்படிங்கிறது அவர் எதையுமே திட்டமிட்டு பண்ணல. அவருக்கு எல்லாமே கிஃப்டடாக அமைஞ்சது.
டேரக்டராக இருக்கட்டும், எஸ்பி முத்துராமனாக இருக்கட்டும், பாலச்சந்திரா இருக்கட்டும், அந்த டேரக்டர்ஸ் இவரை வந்து ஒன் பை ஒன்னா செதுக்குனாங்க. ஆரம்பத்தில் வில்லனாக நடிச்சிட்டு அபூர்வராங்கள் 16 வயதில் மாதிரி வில்லனா அப்படி போயிட்டு இருக்கப்ப எஸ்பி முத்துராமன் கையில் வர்றாரு. எஸ்பி முத்துராமன் என்ன பண்ணுறாரு, இவர் வேறு டைமென்ஷனில் ஃபைன் 60 வரைன்னு ஒரு ஃபேமிலி படத்தில் சென்டிமெண்ட் கொடுக்குறாரு. தம்பிக்கு எந்த ஊர்னு இந்த பக்கத்தில் ஒரு காமெடி கொடுக்குறாரு. அப்போது அந்த டேரக்டர்ஸ் வந்து இவரை மோல்டு பண்ணாங்க. மகேந்திரன் மாதிரி ஆட்கள் வந்து இவரை முள்ளு மலர் மாதிரி அந்த படங்களில் பண்ணுறாரு. கை கொடுக்கும் கை, முள்ளு மலர், ஜானிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய மீசை, ஒரு பெரிய ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, நேரு வாங்க எடுத்தது, ஒரு பைப் சீரட்டு, ஒரு பெல் பாட்டம் ஜீன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி காமிச்சிருப்பாரு மகேந்திரன். அவர் முள்ளு மலரும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கை ஒரு கால்லாம் பொழிச்சிக்கலாம் சார், கெட்ட பயசா இருக்காளி அப்படிங்கிற அந்த மாடுலேஷனு, டைலாக்கு எல்லாமே அந்த அன்னைக்கு அமைஞ்ச டேரக்டர் அவருக்கு வந்து மிகப்பெரிய அவரை வந்து மோல்டு பண்ணாங்க, செதுக்குனாங்க. அதுக்கு வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். சில வந்து நான் 2 படம் பண்ண பிறகு நான் சொல்கிறத வாங்கி டைலாக்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு அநியாயம் பண்ணுறாங்க, நான் என்னோட இமேஜ் போயிருன்றான் 3 படத்தை. இன்னமும் கீழே படுனா படுத்துப்பாரு, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதன். நாளைக்கு நீங்கள் டேரக்டர் ஆகிட்டீங்க போயின்னா சொல்லுங்க சார் பாரு, ஓகே நீங்கள் உட்காந்த பிறகு தான் உட்காருவார் டேரக்டர். நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் சொல்கிறத நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பணிவு இருக்குல்ல, அதான் இந்த பணிவு தான் உங்களை உயர்த்தும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த பணிவு தான் இவர் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்கு. அவர் மேல் வந்து அரசியல் ரீதியாக அவர் பேசக்கூடிய சித்தாந்த ரீதியாக நிறைய கருத்துக்கள் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நடிகர் ரஜினிகாந்தாக இன்னைக்கு இந்த உயரத்துக்கு போயிருக்காருன்னா அவருடைய பணிவு, அவருடைய உழைப்பு, அவர் டெடிகேஷன். பாலச்சந்தர் அவர் நன்றி மறவாமல் இருக்கிற விஷயம். பாலச்சந்தருக்கெல்லாம் பல நேரங்களில் பல சிக்கல்கள் வந்தப்போ கேட்காமையே போய் கையை கொடுத்து தூக்குனது வந்து ரஜினிகாந்த். அது மாதிரி எஸ்பி முத்துராமனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான். பட் என்ன விஷயமா இருந்தாலும் அவரை டிஸ்கஸ் பண்ணுறாரு. பாலச்சந்தர் இருந்தாருன்னா இப்போ அவர் இல்லைங்கிறதால எல்லாமே இவர்கிட்ட தான் பேசுகிறார். குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவரை அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய முக்கியமான நபராகத்தான் வச்சுருக்காரு. ஓகே, அப்போ அவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், டவுன் டு எர்த்தாக வேலை பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும். 5 மணிக்கு போகிறார். நிறைய சம்பவங்கள் அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் தான் ஒரு நடிகரை தாண்டி அவர் நல்ல ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறதுனால தான் அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ உயரத்தில் இருக்கிறார். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கூட இதுக்கு முன்னாடி ஜாம்பவான்கள் சிவாஜி கணேசன் அவர்களாம் இருக்கும் பொழுதே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் இல்லாத போட்டி இப்போ வரைக்கும் அதை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பட்டத்துக்கு ஒப்பனா சொல்ல விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஆனால் விஜய் அதை கேட்கல. ஸோ அது இன்னும் அந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கலாம். பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை இவ்வளோ நாளாக தாங்கி பிடிக்கிறதே பெரிய விஷயம் தானே. தாங்கி பிடிக்கல, அவர் தலையில் ஏறி உட்காந்துருக்கு. ஓகே, அது விடல அப்படிதான் சொல்லணும். நம்ம நீங்கள் அவரை எதையுமே திட்டமிட்டே பண்ணல. சூப்பர் ஸ்டார் எனக்கு போடல. இன்னைக்கு காலையில் ஒரு சேனலில் வந்து 2 மணி நேரம் லைவ், நானும் 4-5 ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர், எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து 2 மணி நேரம் 50 ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு தான் வர்றேன். இப்போ அதில் பேசுகிறவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. உதாரணம், இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் எப்படி வந்ததுன்னா, பைரவின்னு ஒரு படம், அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கரன், இப்போ நம்ம டிவிலாம் பேசியிருக்காரு, பாலாஜி பிரபுடைய அப்பா. அந்த படத்துக்கு வந்து கலைஞானம் தான், ரைட்டர் கலைஞானம் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். சரி, அந்த படத்தை இந்த கலைப்புலி தான் முதல்ல வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு பைரவியை. அப்போ தான் அவர் போஸ்ட் அடிச்சிருக்காரு, பைரவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு. நீங்கள் அந்த படத்தினுடைய போஸ்டரில் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்காரு. ரஜினிகாந்த் காரில் போகிறப்ப சொன்னார், சார் இதெல்லாம் எடுத்துருங்க சார், எனக்கு போடாதீங்க, என்னது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை போடாதீங்கன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. யார், பாஸ்கர் சார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சார் இந்த மாதிரி படத்துக்கு வேணான்னு சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதுக்கு பிறகு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, யாரும் கலைப்படி தான்ட்டு, சார் இந்த சூப்பர் ஸ்டார் போட வேணான்னு சொல்கிறார் ரஜினிகாந்த், வேணா எடுத்துருக்கேன்னு. இல்லை நான் போடுவேன், இந்த பேர் கடைசி வரைக்கும் இருக்கும் பாருங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த சூப்பர் ஸ்டார் தான் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு இருக்கு. 1977 76 வந்த படம், கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆச்சு. 48 வருஷமாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராகவே வச்ச பேருக்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. பேர் சும்மா பேர் அடைமொழி சில பேருக்கு இருக்கும், ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாருங்கிறது ரஜினிகாந்த் மட்டும்தான். ஓகே, அந்த இன்ன வரைக்கும் அந்த இப்போ இருக்கிற இலசைகளும் அந்த பட்டத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்களே சார், அதெல்லாம் அது ஒரு பெரிய இடம்ல. இப்போ நீங்கள் அந்த இடம் 50 வருஷமாக ஒருத்தர் கையில் வச்சிருக்காருங்க, அது எல்லாரும் அந்த இடத்த போய் நெருங்கணும்னு ஆசைப்படுவாங்க. சுப்ரீம் ஸ்டார் இதை விட பெரிய பட்டம், பல ஸ்டார் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில், பவர் ஸ்டார் கூட இருந்திருக்காரு. ஓகே, ஆனால் இந்த ஸ்டாருக்கு ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டாருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பிஸ்னஸ். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 560 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பிஸ்னஸ் ஆகுது. 3 நாளைக்கு படம் ஃபுல் ஆகுது. பிளாக்ல 2000 டிக்கெட் வாங்கி பார்க்குறானுங்க. இந்த ஆர்ப்பரிப்பு யாருக்கு வரும்? அது இன்னைக்கு நேரத்தில் 50 வருஷமா பார்த்து, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்களில் முதல்ல இவர் படம் தான் பெரிய அளவில் நீங்கள் போய் அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி போலீஸில் அடிச்சு வாங்கிலாம் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்போம். கூட்ட நெரிசலில் எத்தனையோ பேர் மூச்சு துணறி மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் நடக்கும். அன்னைக்கும் அதே கிரைஸ். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் அதே கிரைஸ். இன்றைக்கி அதே டிக்கெட்டு, அதே 2000 ரூபா பிளாக் டிக்கெட் விற்கிது, அதே 1000 ரூபா விற்கிது, அதே ஓப்பனிங், அதே பிஸ்னஸ். 50 வருஷமாக ஒரு இடத்துல ஒருத்தர்
ஒரு இடத்த தக்க வச்சு உட்காந்துருக்காங்களா? இல்லை, எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, அந்த 50 ஆண்டு காலத்துக்கு வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. கட்சி தலைவர்லேருந்து, கூட நடிச்ச நடிகர்லேருந்து, பெரிய நடிகர்கள். விஜய் சொல்லலைன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதை எல்லாருமே கோட் பண்ணி இல்லை, விஜய் சொல்லணும்னு வருத்தம்லாம் யாருக்கும் இருக்காது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவர் வந்து விஜய் வந்து அவர் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டார் சொல்லப்போனால். சரி. ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் விஜயே ரஜினி ரசிகராக தான் சினிமாக்குள்ள ப்ரொமோஷன் ஆறாரு. அண்ணாமலை தம்பி நான்டான்னு பாட்டு பாடுறாரு, ஆமா. நெத்தியில் அதே மாதிரி பட்டை போட்டுக்கிறாரு, அதே மாதிரி ஜிப்பா போட்டுக்கிறாரு, அதே மாதிரி இது பண்ணிக்கிறாரு. அப்போ அவரை நோக்கி அவருடைய ஷேடோவில் வந்தவர் தான். பார்த்தா சின்ன ரஜினி தான் கூட அப்படிங்கிறதெல்லாம் அவர் அதை ரஜினி ரசிகராக தன்னை ப்ரொமோட் பண்ண. நீங்கள் வர கொண்டு போய் நீங்கள் போட்டியாளர் எப்படி வைப்பீங்க? ரசிகராக தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டவரை நீங்கள் அவருடைய சக போட்டியாளராக அந்த கம்பேர் பண்ணுறதே அவரை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி தான். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு, நண்பிகளுக்கு புரியலை. ரஜினிகாந்த் யாருன்னா ஒன்றும் புரியலை. அவர் உங்கள் தளபதிக்கே ரசிகர் அவர் அப்படிங்கிறது முதல்ல புரியலை. உங்கள் தளபதி ரசித்த ஒரு சூப்பர் ஸ்டார், அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார். நீங்கள் அவர் கூட போட்டி போடுறதே வந்து தப்பான ஒரு ஒப்பீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ரஜினிகாந்த் யாருங்கிறது உங்களுக்கு புரியல. இல்லை சார், இப்போ ஒரு சின்ன விஷயங்கள் வரும்பொழுது கூட மாறு வேஷத்தில் போய் ஒரு படம் பார்த்தாரு விஜய் அவர்கள். ஆனால் இந்த கூலி இன்னும் பார்க்கலன்ற அளவுக்கு அவங்க டீட்டெயிலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை பார்த்துருப்பாரு வேற எங்கேயாவது போய். இப்போ எல்லாம் முந்தி தியேட்டரில் போய் மாறு வேஷத்துக்குள்ள பார்க்கறதெல்லாம் முந்திலாம் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே தியேட்டர் வச்சிருக்காங்க வீட்டில். ஓகே, அந்த கியூப்ல நீங்கள் படம் கட்டிட்டீங்கன்னா வீட்டில் உட்காந்து படம் பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி நீங்கள் இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டாரு, வெளியில் வர முடியாது, வீட்டிலே உட்காந்து பார்த்துருக்கலாம். நம்ம யாருக்கு தெரியாது படம் பார்த்துருக்காரு, கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஓகே, அதான் அந்த கூலி பார்த்தப்போ வேட்டைன்னு நினைக்கிறேன் சார். அந்த டைமில் அந்த படம் பார்க்கும்பொழுது தேட்டரில் போய் மாறு வேஷத்தில் கட்சிப் கட்டிட்டு போய் பார்த்தாரு. இந்த கூலிக்கும் பண்ணியிருந்தாருன்னா இந்த விஷயங்கள்லாம் பெருசாக இருக்காது. விஜய் வந்து வாழ்த்து சொல்லலை, விஜய் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல, விஜய் வந்து ரஜினி அவர்களோட ஆதரவு எதிர்பார்க்கல அப்படின்றதான் போய்கிட்டு இருக்கு. இல்லை, அது ஏன் அந்த ஒப்பீடு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஒப்பீடே தப்பு, அந்த ஈக்குவேஷனே தப்பு. ஏன்னா இவர் ஒரு உயரத்தில் இருக்கிறாரு, இவர் அவரை நோக்கி வந்தவர், அவருடைய ரசிகராக வந்தவர். நீங்கள் அவரை கொண்டு போய் அவருக்கு ஈக்குவலாக நிற்க வச்சு பேசுறீங்கன்னா அது எந்த நியாயம்? அது நீங்கள் எதுக்கு யாரை கூட போட்டி போடுறீங்க? சரி, அதுவே தப்பான ஒப்பீடு. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். ஏதாவது வேலைகளாக இருக்கலாம், மாநாட்டு வேலையில் பிஸியாக இருக்கலாம், தேட்டரில் போய் கூட்டத்தில் நெருக்கடி வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர்கள் தனியாக உட்காந்து படம் பார்த்துருக்கலாம். ஒரு படம் பார்க்கலங்கிறதுக்காக, ஒரு வாழ்த்து சொல்றதுங்கிறதுக்காக அவர் மேலே வந்து தவறான நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் ஏதோ ஒரு கால சூழ்நிலையாக இருக்கலாம், மாநாடுக்கு பிஸியாக பேப்பர் ஆகிட்டு இருக்கலாம், அதுக்காக படம் பார்க்கலாம் வந்துருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாமே. ஃபைனலாக லோகேஷ் என்ன பண்ணுறாரு சார்? அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? நாங்களாம் போகிற இடத்துலலாம் சரி எல்லாரையும் வச்சு பண்ணிட்டீங்க, அஜித் சார் கூட எப்போ சார் இணைய போகிறீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்ட்டு. என்ன நடக்க போகுது? யார் லோகேஷ் வந்து இப்போ அடுத்த படம் இம்மிடியட்டாக அந்த அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ண, லோகேஷ் கதாநாயகன் நடிக்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் ஆமாம், அந்த படத்துக்கு உண்டான ஷூட்டிங் போக போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான எக்ஸசைஸ், தாடி கடிலாம் வளர்த்துட்டு இருக்காரு. இதுக்கிடையில் கைதி 2, கைதி 1 முடிச்ச பிறகு ஆரம்பிக்க வேண்டிய படம். லியோ முடிச்சுட்டு வர, அது முடிச்சுட்டு வரேன், தள்ளி போய் இப்போ நீங்கள் பண்ணி ஆகுங்கிற கட்டத்துக்கு வந்த பிறகு இந்த படம் கைதி 2 ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆமாம், இப்போ கைதி 2ல் என்னன்னா இந்த படத்துக்கு 50 கோடி ரூபா சம்பளம் இருக்கிறாரு கூலிக்கு. ஓகே, இப்போ ஒரு படத்துக்கு அடுத்த படத்துக்கு ஹைப் வேணும் இல்லையா, 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாராம். இப்போ ஒரு தகவல் வருது, 75 கோடி ரூபா இந்த ட்ரீம் அரியாஸில் கேட்டதாகவும், ஓகே, அதனால் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறதாகவும், அதோட கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த இது பண்ணுற ஜனநாயகன் பண்ணுறாங்க, அவங்க ஜாயின் பண்ணி ட்ரீம் அரியாவும் கேவிஎம் ஜாயின் பண்ணி கைதி 2 பண்ணுவோம். ஏன்னா இவர் பெரிய சம்பளம் கேட்குறாரு, இந்த சம்பளம் கொடுத்து இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணால் எப்படி பிஸ்னஸ்ங்கிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது, ஏறக்குறைய அதை ட்ராப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தில் கைதி 2 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தயாராகி இந்த வேலைகளை இவர் ஆக்டராக இருக்கார். இப்போ ஆக்டர் லோகேஷாக முழு நேரமாக மாறி இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்க. சிறப்பு. இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருந்தாலுமே கூட ஒரு சந்தோஷமான நியூஸ் அவர் ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு. இன்னும் நியூஸ்லாம் சந்திக்கும் முறை முன்னிடம் விடைபெறாலும் நன்றி.